செழியனும் பிரியாவும் அழகான தம்பதிகள். கணவன் செழியனுக்கு சில நாளாகவே ஒரு சந்தேகம் இருந்து வந்தது. அது வேறு ஒன்றும் இல்லை, பிரியாவுக்கு சரியாக காது கேட்கவில்லையோ என்பதுதான் அது. அதை தன் மனைவியிடம் எப்படி கேட்பது என்ற ஒரு தயக்கம்தான். ஆனால் தன் மனைவிக்கு காது கேட்கவில்லை என்பதை சமீப காலமாகத்தான் உணர்ந்தான் செழியன். தனக்கு காது கேட்காததை தன் மனைவி எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறாளோ என வருந்தினான் செழியன். மருத்துவம் பார்த்தால் காது கேட்பது சரியாகுமா இல்லை சரியாகாதா? இவ்வளவு சின்ன வயதிலேயே இவளுக்கு செவிட்டுத்தன்மையா? ஒரு வேளை எங்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தைகளுக்கும் சரியாக காது கேட்காத செவிட்டுத்தன்மை வந்துவிடுமோ என பயந்தான். ஐயையோ, இனிமேல் இவளை அக்கம் பக்கம் உள்ளவர்கள் செவிட்டு பிரியா என்று தானே கூப்பிடுவார்களே, என்னையும் செவிட்டு பிரியா வீட்டுக்காரர் என்று தானே சொல்வார்கள் என வருத்தமடைந்தான் செழியன். தன் மனைவிக்கு காது கேட்காத விஷயத்தை தன் குடும்ப மருத்துவரிடம் ஆலோசனை கேட்டான் செழியன். குடும்ப மருத்துவர் ஒரு ஆலோசனை சொன்னார். குறைந்தது 20 அடி தூரத்தில் இருந்து உங்கள் மனைவியிடம் ஏதாவது பேசுங்கள். மனைவிக்கு நீங்கள் பேசியது காதில் விழவில்லை என்றால் சற்று நெருங்கி சுமார் 15 அடிகள் தூரத்திலிருந்து பேசுங்கள். அப்போதும் உங்கள் மனைவிக்கு நீங்கள் பேசுவது காதில் விழவில்லை என்றால் பிறகு 10 அடி 5 அடி இப்படியாக குறைத்து கொண்டே சென்று உங்கள் மனைவியிடம் பேசி பாருங்கள். அப்போதும் உங்கள் மனைவிக்கு நீங்கள் பேசியது கேட்கவில்லை என்றால் கண்டிப்பாக உங்கள் மனைவிக்கு காது கேட்கவில்லை என்றுதான் அர்த்தம். பிறகு என்னிடம் வாருங்கள் என சொல்லி அனுப்பிவிட்டார் குடும்ப மருத்துவர். சரி என்று மறுநாள் செழியன் தன் மனைவி பிரியாவிடம் தன் வீட்டின் உள்ளே நுழைந்தவுடன், என்னம்மா இன்றைக்கு என்ன சமையல் என்று கேட்டான் செழியன். தன் மனைவியிடம் எந்த பதிலும் இல்லை. பிறகு இன்னும் சில அடிகள் நடந்து உள்ளே சென்று, என்னம்மா இன்றைக்கு என்ன சமையல் என கேட்டான் செழியன். அப்போதும் தன் மனைவியிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை. பிறகு மீண்டும் நேராக சமையலறை வாசப்படியில் இருந்து, என்னம்மா இன்று என்ன சமையல் என்றான் செழியன். அப்போதும் தன் மனைவியிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை. இப்போது செழியன் ஆமாம், உண்மையிலேயே தன் மனைவிக்கு காது கேட்கவில்லை என்பதை உணர்ந்தான். இதனால் மன வருத்தத்துடன் தன் மனைவியின் காதிலேயே இன்றைக்கு என்ன சமையல் என்று கேட்டான் செழியன். உடனே மனைவி பிரியா, ஐயோ ஏன் இப்படி கத்துகிறீர்கள் என கோபமடைந்தாள். என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நீங்கள் வாசற்படியில் இருந்தும் என்ன சமையல் கேட்டீங்க, பிறகு ஹாலில் இருந்தும் என்ன சமையல் கேட்டீங்க, பிறகு சமையல் அறையில் நுழைந்தவுடன் என்ன சமையல் கேட்டீங்க, பிறகு என் காதுகிட்ட வந்து என்ன சமையல் கேட்டீங்க. நான் நீங்கள் கேட்க கேட்க சாம்பார் குழம்பு என்றும் பீன்ஸ் பொரியல் என்றும் கத்துகிறேன், உங்கள் காதிலே விழவில்லையா? நான் சொன்ன பதில் அமெரிக்காவுக்கே கேட்டிருக்கும். காதில் கட்டையை வச்சிருக்கீங்க. போய் நம்ம குடும்ப டாக்டர்கிட்ட போய் பாருங்க. நானே சொல்லணும்னு நினைச்சேன், ஏன்னா உங்கள் காது சமீபகாலமாகவே கேட்க மாட்டேங்குது என்றால் மனைவி பிரியா. தன் மனைவி சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான். சில நிமிடம் பேயறிந்தது போல் ஆனான். ஓ, அதனால் தான் போன வாரம் ரோட்டில் திரும்பும்போது பின்னால் வந்த 2 சக்கர வாகனம் என் மீது மோதியதோ? பிறகு ரோட்டில் இருந்தவர் சிலர் என் மீது தவறு என்று சொன்னார்களே, இப்போதுதான் எனக்கே புரிகிறது. ஆக இத்தனை நாளாக எனக்குத்தான் காதில் குறைபாடு இருந்துள்ளது. எடுத்தெடுப்பிலேயே யாரிடம் குறைபாடு உள்ளது யோசிக்காமலேயே என் மனைவிக்குத்தான் காது மந்தம் என்று தவறாக நினைத்து விட்டேன் என தன்னைத்தானே பார்த்து சிரித்து கொண்டான் செழியன். நான் யோசிக்காமலேயே எவ்வளவு வேகமாக என் மனைவிடம்தான் குறைபாடு உள்ளதாக நினைத்து விட்டேனே என வருத்தமடைந்தான் செழியன். ஆக நண்பர்களே, நாம் நம்மிடம் குறைகளையும் தவறுகளையும் வைத்துக்கொண்டு அது மற்றவர்களிடம் மட்டும்தான் இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்போதுமே நாம் சரியாகவே இருக்கின்றோம், சரியாகவே நடந்து கொள்கிறோம் என நினைக்கின்றோம். ஏனென்றால் நாம் நம் மீது எந்த குறைகளையும் கண்டுபிடிப்பதில்லை. ஏனென்றால் நான் சரியாகத்தான் நடந்து கொள்கிறேன் என்ற எண்ணம் தான் காரணம். உங்கள் குடும்பத்திலும் சரி, வேலை செய்யும் இடத்திலும் சரி, முதலில் தன்னிடம் ஏதேனும் தவறு உள்ளதா என யோசியுங்கள். பிறகு தவறோ குறையோ இருந்தால் அதை தைரியமாக ஒப்புக்கொண்டு திருத்திக் கொள்ளுங்கள். மற்றவர்களிடம் தவறோ குறையோ இருந்தால் அதை பக்குவமாக எடுத்துச் சொல்லுங்கள். அது மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி. தவறு யாரிடம் உள்ளது என முதலில் அலசி ஆராய்ந்து பிறகு மற்றவர்களிடம் உள்ள தவறையும் குறையும் சொல்லுங்கள். ஏனென்றால் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும் என்பதை மறக்காதீர்கள். ஏனென்றால் 2ஆம் வாய்ப்பும் நிச்சயமில்லை.